இப்போ ட்ரெண்டிங்கில இருக்கிற வெண்டைக்காய் முட்டை சாதம் எப்படி ஈஸியாக குயிக்காக பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்படி நீங்கள் பேக் பண்ணீங்கன்னா கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக வீட்டுக்கு எம்ப்டியாக தான் வரும். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு, ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். நான் இப்போ ஒரு 3 முட்டை அளவுக்கு வந்துட்டு சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்துட்டு நம்ம அதுக்கு தேவையான சால்ட்டு, பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஜென்டிலாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரைஸையும் ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு நம்ம கொத்தமல்லி இலையும் வந்துட்டு ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட வெண்டைக்காய் முட்டை சாதம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக குயிக்காக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாமா? ரைஸ் பேக் பண்ணிவிட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக வத்தல் மட்டும் வச்சு பேக் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.